அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 ஆண்டு காலமாக பட்டா வாங்க முடியாத ஒரு விவசாயி மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தில் விண்ணப்பிச்சு பட்டா வாங்கிட்டாரு. தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பதிவை முகநூல் பக்கங்களில் பார்த்தேன். ஒரு பேப்பரில் வெளியிட்டிருந்தாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி நடந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் முகாமில் அந்த ஏரியாவை சேர்ந்த சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு விவசாயி ஒருத்தர்டேருந்து எழுதி வாங்கின 21 சென்ட் நிலத்திற்கான பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு பெற்றிருக்கிறாரு. இந்த 35 ஆண்டு காலமாக பட்டா வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அதை இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே பயன்பெற்றுட்டாரு, அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கட்டிங்கில் செய்தியை படித்தேன். சரி, இந்த பட்டாம்பாதல் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம பட்டா சீட்டை பார்க்கக்கூடிய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே பட்டா இஷ்யூ ஆயிருக்கு, பட்டா கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி அவர் விண்ணப்பம் கொடுத்ததாக சொல்லப்படுது. டிசம்பர் 20ல் 2/1 அவருக்கு 24ல் பட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த டேட்லாம் கரெக்டாக தான் இருந்தது. நம்ம அந்த பட்டாவை செக் பண்ணி பார்த்தோம். பட்டா ஆர்டர் காப்பி பார்த்தோம். விண்ணப்பதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனைவி பேரில் விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சரிதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, என்னது அது தெரியும், நீ போ பேசாமல். என்ன சொல்கிறாப்புலன்னா, 35 ஆண்டு காலமாக ஒரு விவசாயி பட்டா வாங்க முடியாத ஒரு சூழல் இங்கே இருந்திருக்குன்னா, 35 ஆண்டு காலமாக அமெரிக்கா நம்மளை ஆட்சி பண்ணுச்சா? இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்களான்னு கேட்குறாப்புல. அவருக்கு பழக்கம் இல்லை, அதனால தெரியாமல் சொல்கிறாப்புல. இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட 35 ஆண்டு காலத்தில் எத்தனை முறை ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதுதான் ஏதோ கேட்டுட்டு போகிறாப்புல. இருக்கட்டும், இப்போ இனியாவது நல்ல விஷயங்கள் நடக்கட்டுமே. ஓகே, நம்ம சுதந்திரம் வாங்கின மாதிரி நினச்சிக்கலாம். இப்போ இந்த மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, மக்களுடன் முதல்வர், அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் இப்படிங்கிற திட்டம்லாம் அடுத்தடுத்து இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு திட்டம் வரும்போதும் நாம் அதை குறித்தான விழிப்புணர்வாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நடக்கப்பெறும் முகாம்கள் குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. எந்தெந்த தியேட்டரில் இந்த முகாம்கள் நடக்குது, எங்கே நடக்குதுங்கிற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது சம்மந்தம் ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் எப்படி போய் அந்த திட்டத்தின் கீழே உங்கள் ஏரியாவில் இந்த முகாம் நடக்குது, இங்கே நடக்குதுன்னு பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு விவரமாக அதில் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது மக்களுக்கான குறைகளை தீர்ப்பதற்கு மாவட்ட ஆட்சியரே நேரடியாக ஊராட்சிகள் ஒரு மாசத்துல ஒரு ஊராட்சிக்கு வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் இருக்காருன்னா, வருஷத்துல 12 கிராமத்தை தேர்வு செய்து அந்த ஊருக்குள்ள போய் மக்களாக அவர் கலந்துட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 69ஆம் ஆண்டு 1969ஆம் ஆண்டு இந்த ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, மனுநீதி நாள் அப்படிங்கிற, இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பு திட்ட முகாம் அப்படிங்கிற அதுக்கு டீட்டெயிலான பேர். இந்த திட்டத்தை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறை 2வது புதன்கிழமை நடக்கும். அது எந்த ஊராட்சியில் வேணால் நடக்கலாம். ஸோ அதை குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோலையும் பின்னாடி தம்பி ராஜ்குமார் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி சொல்லியிருப்பான். அதை நான் இணைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த விஷயத்தின் மூலம் நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இப்போ மக்களுடன் முதல்வராக இருக்கட்டும், உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாம்களாக இருக்கட்டும், ஸோ இது போன்ற முகாம்களை மக்களிடத்தில் பெறப்படுகிற மனுக்கள் எந்த அளவுக்கு தீர்வு செய்யப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாக இருக்கு. இப்போ நீங்களே ஒரு ஆர்டியை பயன்படுத்தி கேளுங்களேன். இப்போ உங்கள் மாவட்டத்தில் கடந்த 2023ல் இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாம் எங்கெல்லாம் நடந்துச்சு, எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது, எத்தனை பேருடைய மனுக்களுக்கு நீங்கள் தீர்வு செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சத்தியமாக ஒரு நிதர்சனமான பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கட்சிகளையோ இல்லை ஆளுகிறவர்களையோ நம்ம குறை சொல்ல விரும்பலை. என்ன சொல்கிறோம்னா, மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அழைப்பு கொடுக்குறீங்க. வாங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்றுக் கொள்ளுங்கன்னு அழைப்பு கொடுக்குறீங்க. அந்த திட்டத்தை மக்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, சரி, மகிழ்ச்சி.
அந்த திட்டத்தை முழுமையா செயல்படுத்துறாங்களாங்கிறது, அதிகாரிகள் செயல்படுத்துறாங்கிறத மேல இருக்கவங்க கண்காணிக்கணும்ல. எவ்வளவு மனு வாங்கியிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ள போய் உட்கார்ந்துட்டு, மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு, இந்த வருஷத்துல வந்து எத்தனை முகாம், எங்க 12 முகாம் நடத்திருக்கீங்களா? அந்த 12 முகாம்கள் சம்பந்தமான டீட்டெயில் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு மேல இருக்க அதிகார அமைப்புல இருக்கக்கூடிய முதல்வரோ, இல்ல அதை சார்ந்த மந்திரிகளோ, அதை சார்ந்த உயர் அலுவலர்களோ வந்து உட்கார்ந்து அவங்கள்ட்ட வந்து வெரிஃபை பண்ணி எவ்வளவு தீர்வு பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஆய்வு செய்து அதை முடிவுக்கு கொண்டு வராத வரைக்கும் இங்கு மாற்றங்கள் என்பது வரவே வராது. திட்டங்கள் பல விதமா போட்டுட்டே இருக்கலாம். அதாவது இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மக்கள் மத்தியில நீங்க கேட்டீங்கன்னா மக்களே சொல்லுவாங்க, ஆமா நான் எத்தனை முகாம்ல வந்து நான் மனு கொடுத்துருக்கேன், இன்னமும் என்னுடைய பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வீடியோகளை கமெண்ட்ல வந்து நிறைய பேர் பதிவிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் இங்க மனு கொடுத்தேன் எனக்கு தீர்வு இல்லை, இங்க மனு கொடுத்தேன் தீர்வு இல்லை அப்படின்னு. அப்ப இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னா, ஆளுகிற அரசு, முதல்வர், அவங்க கீழே இருக்க மந்திரிகள், அது துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அதை வந்து சரியா கண்காணிச்சு, இந்த முகாம்கள் நடத்துவது பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த முகாம்ல பெறப்பட்ட மனுக்களுக்கு தீர்வு பண்ணி கொடுக்கறதா பெரிய விஷயம். அதை நீங்க செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு அதை சரிப்படுத்தினா மட்டும்தான் மக்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும். இப்போ வந்து மக்களுடன் முதல்வர், உங்களை தேடி உங்கள் ஊரில், மக்கள் தொடர்பு திட்ட முகாம், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முகாம்கள் நடக்குது இல்லையா? இந்த முகாம்கள்ல நீங்க வந்து மனு கொடுக்க பழகின நபர்களா இருந்தீங்கன்னா ஓகே, நீங்க மறுபடியும் அதை வந்து தொடர்ச்சியா செய்யுங்க. கண்டிப்பா இந்த விவசாயி சந்திரசேகரன் பெற்றது போல நீங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலாக விவரங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா நீங்க ஆர்டிஐ மூலம் பயன்படுத்தி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல நம்ம இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்துல மக்கள் தொடர்பு திட்ட முகாம் எங்கெல்லாம் நடந்துச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடன் உங்கள் ஊரில் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து எந்தெந்த இடத்துல நிகழ்த்துனீங்க, எவ்வளவு மனுக்கள் வரப்பட்டிருதுங்கிறத நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்டாவே பெரிய பெரிய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், பார்த்துக்க முடியும். ஒருவேளை நம்ம இப்படி கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும் போது தான் மேல இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆஹா சரி இங்க தவறு நடக்குது, அதை சரி செய்யறதுக்கான ஒரு ஆர்டரை போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசு வந்து முன் வந்து அதை செய்ய வருவாங்க. மேல் அலுவலர்கள் வந்து கீழ் அலுவலர்கள் கண்காணிப்பாங்க. அதுக்கான முயற்சிகள் வந்து நடக்கும். நம்ம வந்து எந்த ஒரு வழிமுறையுமே தெரியாம அமைதியான முறையில் இருந்துட்டோம்னா நம்ம எவ்வளவு மனுக்கள் கொடுத்தாலும் அது நகர்ந்தே போகாது. ஆகவே வந்து மக்கள் நீங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இளைஞர்களும் நீங்க இதெல்லாம் எந்தெந்த திட்டங்கள் வருதோ அந்த திட்டங்களை பயன்படுத்தி அதுல வந்து உங்களோட முயற்சிகளை தொடர்ந்து வந்து நீங்க செலுத்திட்டே இருக்கணும். வெற்றிகள் என்பது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். இப்ப ராஜ்குமார் வந்து மக்கள் தொடர்பு திட்ட முகாம் சம்பந்தமா பேசியிருப்பாரு. தொடர்ச்சியா கேளுங்க. நன்றி. மக்கள் தொடர்பு திட்ட நாள் இந்த மாதம் பிப்ரவரி 14 2வது புதன்கிழமை கிராம ஊராட்சியில் நடக்க இருக்கு. எங்கே நடக்க இருக்குன்னு தெரிஞ்சிக்க தாலுக்கா அளவில் வட்டாட்சியரையும், மாவட்ட அளவில் மாவட்ட வருவாய் அலுவலர், ஆதிதிராவிட பழங்குடியின நல அலுவலர், தாட்கோ இவங்களையும், மாநில அளவில் வருவாய் நிர்வாக ஆணையரையும் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நடக்கக்கூடிய முகாம்கள் எங்கே நடக்குதுன்ட்டு. அதை பற்றி சில தகவல்கள் மாஸ் கண்டக்ட் ப்ரோக்ராமுக்கு நடக்கக்கூடிய கிராமங்களை தோராயமாக ஒரு வருடத்துக்கு முன்பே தேர்வு செய்வார்கள். அந்த தேர்வு செஞ்ச கிராமங்களை டிசம்பர் மாதம் அறிக்கையாக வெளியிடுவாங்க பொது தளத்தில். அந்த கிராமங்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே 2 மாதத்துக்கு முன்பே ஒரு டீம் போய் அங்கே இருக்க அந்த சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து இருக்கக்கூடிய அலுவலகங்கள், தாலுக்கா அளவில் வட்டார அளவில் எடுத்துருப்பாங்க. ஒரு வட்டார அளவில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்து இருக்கிற அலுவலகங்கள்லாம் தேங்கி கிடக்கக்கூடிய மக்களுடைய மனுக்களும் புகார்களும் குறைகளும் எல்லாத்தையும் தேடி எடுத்து 15 நாள் கழித்து ஒரு மீட்டிங் போட்டு அங்கே எந்தெந்த துறைகள் வந்து முகாம் போட்டால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நடைமுறை அழைச்சி 1 மாதத்தில் பேசி அந்த 1 மாதத்துக்கு முகாம் நடத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அங்கே வந்து முகாம்கள் நடத்தி அந்த குறைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பஞ்சாயத்துக்குள்ளே கிராமங்களில் சுழற்சி முறையில் முகாம்கள் நடத்தப்படும். அதே நேரத்தில் அந்த பஞ்சாயத்தை சுற்றி ஒரு திருவிழாவேவாக இருக்கும். அரசினுடைய திட்டங்கள், அந்த துறையினுடைய வளர்ச்சி என்ன, செயல்பாடுகள் என்ன, இந்த மாதிரி போன்ற பொதுவான விஷயங்கள் எல்லாம் விளம்பரமாகவும் வைக்கணும். அடுத்தது அந்த திட்டங்களை கலெக்ட் பண்ண நீண்ட நாள் குறைகளையும் தீர்க்கக்கூடிய குறைகளையும் முகாம்களில் வந்து வழங்கணும். அந்த பயனாளிக்கு அந்த ஸ்கீம்ஸை வழங்கணும். அரசின் திட்டங்களையே சம்மந்தப்பட்ட நிர்வாகம் முடியாத உடனடியாக செஞ்சு கொடுக்கணுன்றது அந்த புரோகிராமோட லிஸ்ட்டு.
ஆனால் அந்த மாஸ் கண்டக்ட் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளாத துறைகள் அனைத்து மாவட்டத்தில் உள்ள முதல் நிலை அலுவலர்கள் அவங்க வந்து ப்ரோக்ராம் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குறைகள் எடுத்தாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கீழே இருக்கிற அலுவலர்கள்லாம் இந்த வேலைகளை செஞ்சு ஒரு அறிக்கையை தயாரித்து அந்த பயனாளிகளுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு முகாம் நடத்திட்டு, முகாம் நடக்கிற நேரங்களில் அந்த பள்ளிகளில் என்ன சொல்கிறது, பஞ்சாயத்தே மிளிருன்னுவாங்கள்ல, ஊர் கோயிலில் திருவிழானா ஊரே வெள்ளை அடித்து பெயிண்ட் அடித்து அந்த அளவுக்கு பராமரிப்போம். அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே இருக்குன்றது அந்த அரசாணை தான் சொல்லுது. இந்த திட்டம் 1969 கொண்டு வரப்பட்டது. இது ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் இது மாறாது. இந்த முகாம் எக்காரணம் கொண்டு மாறாது. 2வது புதன்கிழமை தான் நடத்தணும். அந்த புதன்கிழமை அரசு விடுமுறையாக இருந்தால் அடுத்த நாள் நடத்தணும். அதுக்கு அடுத்த நாளும் அரசு விடுமுறையாக இருந்தால் அதுக்கு நடத்தணும். இந்த மாதிரி இது தொடர்ந்து கன்டினியூட்டிவாகவே இருக்குது இந்த முகாம். இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதில் வராத அரசு அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரே அறிக்கை கொடுத்துருக்காரு. எல்லா ஆதாரங்களும் டிஸ்கிரிப்ஷன் கீழே கமெண்ட்டில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.